ஆச்சு. அபு அபு அது ஆச்சா மாசம்? சரி சரி. ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம கிடந்தேன்? இல்ல நான் முடியாம இருக்கேன். நீ முடியலன்னா நொப்பன்ட்ட போய் கேளு. நாளைக்கு எங்க அப்பாவை தான் கேட்பேன், இன்னைக்கு உங்களை கேக்குறேன். அப்ப இன்னைக்கே போன் பண்ணி கேட்க வேண்டிய நொப்பன்ட்ட. பிளாக் லிஸ்ட்ல இருக்கு. ஆரம்பிச்சிருவேன். ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்களா? நான் ஆரம்பிச்சிருவேன் சார். நீ ஆரம்பி போ. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். ஓஹோ. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். என்ன பிரச்சனையோ? இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் எண்ணெயை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஒரு தடவை ஜோர கைத்தட்டு. ஜோர கைத்தட்டுங்க பாப்பா. கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில நடப்ப மஞ்சன்னா வளையத்துல நுழைவா. அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் முறுக்கு கம்பில இல்லைங்கிறான். ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னார். எப்ப சொன்னாரு? உயிரோடு இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, அதை 2 கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாமல் இல்லடான்னு இருப்பார். காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு வாங்க, கோயிலுக்கு போனா செருப்பு வாங்க, ஹாஸ்பிடல் போனா உறுப்பு வாங்க, போனா சாமியாட்ட போனா கற்ப காணுங்க. அங்க என்ன கற்ப காரணம் தெரியுதுல்ல? அப்ப சாமியாட்ட போய் புள்ள குடியா நீ புள்ள குடியான்னா கொடுத்து விட்டாங்க. பேர் போடுறோம். ஏதாவது ஒரு மாற்றம்னா இப்படி ஆயிடுச்சு சார். அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போறேன். ஏன் மஞ்சன்னா நான் காசுக்காக பேசுற பேச்சாளரா? ஒரு நிமிஷம். இப்ப என்ன பண்ண? மூக்கு சிந்துறேன். ஓ மூக்க சிந்தி நீ போட்ட. என் மூக்குல சிந்துனா எம்பிட்டு வரும் தெரியுமா? முரட்டு மூக்கு. கவனமா இருக்கு. ஏன் மஞ்சன்னா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? சொல்லுமா. நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுறேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேண்டாம். சத்தியமா நம்ம புரிஞ்சுக்கிறோம்டா. நான் வேண்டாம்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுறீங்க. அப்படி கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வந்திருக்கேன். அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்கிறதுன்னு கேக்குறீங்க. ஜிஎஸ்டி முதல்ல போட்டு கேட்டுக்கிட்டு அதெல்லாம் கவர்ல கரெக்டா கொடுக்குற நெட்வொர்க் வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்க, எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? இங்க இருந்து 160 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார போறவங்க கரெக்டா சொல்லுங்க. நான் பாண்டிச்சேரியில வந்திருந்தாங்க. நீங்க எப்படிப்பட்ட நெட்வொர்க்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நெட்வொர்க். செல்போன் ஓபன் பண்ணா யூடியூப்ல கலக்கக்கூடிய நெட்வொர்க். பஸ்ல போனாலும் சந்தோஷமா எல்லாரும் கூட கலகலப்பா பேசக்கூடிய நெட்வொர்க். உங்களை வர்ணிச்சு ஆனா உங்கள மாதிரி கலக்க முடியாதுமா. வர்ணிச்சு உங்களை வர்ணிக்கிறேன் சார். நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் என்னை பாருங்க நடுவர் அவர்களே. என்னம்மா? ஒரு நிமிடம் என்னை பாருங்க. நான் அடுத்த பொண்டாட்டிலாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க. இப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனாவை பாருங்க. நம்பர் 1. எங்க நடன அங்க பாருங்க. அப்பண்ணாவ கடைக்குட்டி சிங்க சின்னண்ணா ரவினா பாருங்க சார். இவர்கள் 3 பேர் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது. கண்ணியம் தெரியும். இவங்களையா? எஸ். இவங்க எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தெரியும். என் மகட்ட கேட்டுப்பார். உங்க குடும்பத்திற்கு எங்க குடும்பத்தை இவங்க என்ன இப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும். எங்க மஞ்சனெல்லாம் சாதாரண நினைக்காதீங்க. கறந்த பால் மாதிரி நடுவரவர்களே. கொஞ்சம் அடுப்பிடிச்சிருச்சு உலகதான் கருப்பா இருக்கு. எங்க அண்ணன்களை கண்களில் இருக்கும் கண்ணியத்தை பார்த்து என்னை பாருங்கள். இவங்க எவ்வளவு பெரிய கண்ணியம்னு எனக்கு தெரியும். 630 ரூபா கூகுள் பே அனுப்பினவே இவன். அவன் மோர் பாக்கெட் வாங்கி வந்து கொடுக்குறேன். இங்க எப்படி எங்க கடைக்குட்டி சிங்க அவன் தான் மோர் பாக்கெட்டு. அப்ப எங்க மஞ்சள் என்னதான் வாங்கி கொடுக்குறது? அவன் இன்னும் கடலை மிட்டாய். அப்படி கண்ணியத்தை பார்த்து என்னை பாருங்கள். இங்க 3 பேரும் பார்த்துட்டா எஸ் விளங்கினாப்ல இருக்கும்.
லுக் அட் மீ, சச்சின் பேட், ஜானகி பாட்டு, சிவாஜி ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்களா? எது சக்கரையா? சுகர் மட்டும் யாரும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க சார். ஏன் நடுவர் அவர்களே? மோசமான வியாதி. எனக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு. நான் மதுரையில தான் ஒரு டாக்டர்கிட்ட மாசம் செக் பண்றேன். அந்த ஆள் விடிய காலம் 7 மணிக்கெல்லாம் வெறும் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு வர சொன்னான் போன மாசம். போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க. எடுத்துவிட்டு இது மாதிரி டீ கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார்னாங்க. நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சன்னல்ல வச்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணி ஊத்திட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்திருக்கு, பூரா ஒழுகிருச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எப்போ வரும் நான் பரவாயில்ல, புதுசா ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு. அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப பிடிச்சிக்கிட்டு வரான். என்ன நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போறான்னு. மாப்பிள்ளையும் அங்கேதான் கூட்டிட்டு போனேன். மஞ்சுநாதனுக்கு சுகர், எங்க அண்ணனுக்குமா. இப்ப நான் பார்த்த உடனே நரசு 2 லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில குடுத்துச்சு. போய் பிடிச்சிட்டு வாங்க சார். உள்ளே இருந்து கத்துறான், நரசு நிறைஞ்சிருச்சு என்ன பண்றது, நுரைய தட்டிட்டு கொண்டு வாடா அப்படின்னு. அப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். வாழ்க்கை அப்படி சீப்பட்டு போய் கிடக்கு. சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா பாசம் தான் முக்கியம், சொந்தம் தான் முக்கியம் சொல்ற கௌதமியால தான் சார் முடியும். அப்படியா? ஆனா நீங்க 4 வச்சுக்கனே, நீங்க 5 வச்சு. சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீதா கலாபுருஷன் விருது வாங்கினாங்க. ஆமா சார். அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கோங்க, நீங்க 5 வச்சுக்கோங்க. அது என்ன மணி? பனிய மணி, சிந்தாமணி. அது இதுடா புண்ணாக்குடா, ஆலய மணி. அது என்ன மாட்டுத்தாவணியா? போன வாரம் புரோகிராம் போனதை நினைச்சுக்கலாம். கலைமாமணி விருது வாங்கினவங்க, அதனால சுத்திப்படி தான் பாடுவாங்க. நீங்க 5 வச்சுங்க, நீங்க 4 வச்சுங்க. ஓகே, ரெடி சார். நம்ம முதல் நாளி நல்ல முதல் நாளி நல்ல முதல் நாளி இப்படி வர்றச்சாங்களா சார்? இல்லையே. எந்த ஊருக்கு போனாலும் என்னுடைய பழக்க வழக்கம் என்ன? ஒரு வெள்ளை கட்ட பையோட போறதுதான் என்னுடைய பழக்க வழக்கம். குடுக்கறத வாங்கிட்டு வர்றது, சந்தோஷமா வாங்கிட்டு வருவேன். அப்படிதான் தேனிக்கு போன வாரம் என்ன சார் கொடுத்தாங்க? வெள்ளப்பூடு மொத்த வியாபாரிகள் சங்கம் ஆளுக்கு 4 கிலோ வெள்ளப்பூடு கொடுத்தாங்க. எஸ், எடுத்துட்டு சந்தோஷமா போனேன். ஆமா. அடுத்து ஊட்டி பட்டிமன்றம் போனோம், வெள்ளை கட்டப்பையோட போனேன். என்ன சார் கொடுத்தாங்க? காய்கறி மொத்த வியாபாரிகள் சங்கம். எஸ், ஆளுக்கு 12 கிலோ கட்டப்பை நிறைய காய்கறி. அதே மாதிரி இபி ஸ்பான்சர் விருதாச்சலம் கட்டப்பையோட போனோம். என்ன சார் கொடுத்தாங்க? விருத்தாச்சலத்துல மின் ஊழியர்கள் சங்கத்துக்கு போனோம். ஆளுக்கு 15 பீஸ் கறியல் கொடுத்தாங்க. எங்க பீஸ் பிடிக்காத போறோம் அங்க கொண்டாந்து இங்க கொண்டு போனாங்க. அதையும் இந்த பிள்ளை கொண்டு வந்து கம்பியை கழட்டிட்டு எடுத்துட்டு போனேன். கவலைப்படாத, வர்ற 30ஆம் தேதி தாராபுரம் செங்கல் சூளை உற்பத்தியாளர் சங்கத்துக்கு போறோம். 4 செங்கல் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வா. இது பரவாயில்ல. வர்ற 4ஆம் தேதி நாமக்கல் போறோம். அவசியம் கட்டப்பை மட்டும் கொண்டு வராத, ஒரு பிளாஸ்டிக் கேரி கவரும் கொண்டு வா. கூடுதலா தருவீங்களா? கூட தருவாங்க. சந்தோஷம் சார். நீ வேணா சார், எங்க நீ கொண்டு வா. அல்ல பெரிய கவரா, ஆள் உயர கவர் கொண்டு வா. சரி, எனக்கு கல்யாண நாள் வர 4ஆம் தேதி அவசியம் வாங்கிட்டு போ. அப்பனா சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா 2 பேரும் கேரி பேக், 2 கட்டப்பை 2 கையிலயும் பிடிச்சுக்கலாம். நீ அதே மாதிரி ஒரு அண்டா இருந்தா கொண்டு வா, என்ன கொண்டு போகலாம். நாங்க 4ஆம் தேதி போறது செப்டி டேங்க் கிளீனர் சங்கம். உறிஞ்சு குடிப்பாங்க, அப்படியே கொண்டுகிட்டு வந்து சேருங்க. ஒரு சந்தேகம் சார், ஒரு சந்தேகம் சார். என்ன? அடுத்த மாசம் 12ஆம் தேதி கருத்தறுத்தல் மையம் அங்க போறோம்ல சார், பட்டிமன்றம். ஆமா, உனக்கு எந்த ஊர்ல எந்த கேள்வி கேட்டாலும் உங்களை மாதிரி அறிவா பதில் சொல்லவே முடியாது சார். நல்லா ஜோரா கை தட்டுங்களே. அடா சார். ஆனா இவ்வளவுக்கு வந்ததுல இது பணம் தான் முக்கியம் சொன்னாங்கல்ல மிஸ்டர் மஞ்சுநாதன் சார். அடுத்து நீங்க தானே வரீங்க. செருப்பு தேய நீங்கெல்லாம் உடைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல்ல தான் விட முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. ஞாபகம் வச்சீங்க. நான் சொல்றேன், நீ தெரிஞ்சுக்க. எவ்வளவுதான் பொம்பளையால சீவி சிங்காரிச்சாலும் பொட்டை முன்னாடி தான் வைக்க முடியும், புரடியில வைக்க முடியாது. எவ்வளவுதான் உங்கள்ட்ட காசு பணம் இருக்குன்னு ஊசிய தங்கத்துல வேணா தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான் வைக்க. ஞாபகம் வச்சீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் சவளி கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீ தெரிஞ்சுங்க. எவ்வளவுதான் காசு பணம் காரு பங்களா இருக்குனாலும் ட்ரெயின் ஏறினா பிளாட்ஃபார்ம் தான் வரும். அத ஞாபகம் வச்சீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க,
எவ்வளவுதான் உங்க அப்பன் பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பட்டிமன்றம் போகணும்னா பை தூக்கி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்தாகணும். நீங்க எவ்வளவுதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் கோடியில புரண்டாலும் 6 அடியில தான் புதைப்பாங்க, 12 அடியில புதைக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க. இப்ப நான் சொல்றேன் தெரிஞ்சுக்க. என்னது? பார்க்கும்போது வாங்க மாட்டோம், வாங்கும்போது பார்க்க மாட்டோம். அது என்ன? பார்ப்போம், வாங்க மாட்டோம். வாங்குவோம், பார்க்க மாட்டோம். அது என்ன சொல்லி போய் பார்ப்போம். சரியான லேடிஸா இருந்தா லேடிஸ் லட்டு இல்லையா? பார்ப்போம், வாங்க மாட்டோம். வாங்குவோம், பார்க்க மாட்டோம். அது என்ன தெரியுமா? என்ன சார்? அதுதான் சவப்பெட்டி. பாப்போம், அப்ப வாங்க மாட்டான். நம்மளுக்கு வாங்குவாங்க, அப்ப நம்ம பார்க்க மாட்டோம். நீங்க அறிவாளி மாதிரி இப்ப கேள்வி கேட்டீங்கல்ல? அறிவாளியே தான், அறிவாளி மாதிரி. சரி, அறிவாளின்னு கேள்வி கேட்டீங்கல்ல? இப்ப நான் ஒத்த கேள்வி கேக்குறேன். பெண்கள் சார்பா கேள்வி நான் கேக்குறேன் சார். பெண்கள் எல்லாத்தையும் கேக்குறேன். நான் கேக்குற கேள்விக்கு பெண்கள் பதில் சொல்லுவாங்க. ஆனா இதே ஆண்கள் சுத்தி ரவுண்ட் கட்டி நிக்கிறாங்க. ஆண்கள்ட்ட ஒத்த கேள்வி கேக்குறேன். ஒருத்தர் பதில் சொல்லிட்டா இந்த ஊர்ல எனக்கு சம்பளமே வேணாம். நீ கேளுமா, உங்க மேல சத்தியமா? கேளு. நீ ரெடி தானே? பெண்கள் மட்டும் தலை ஜோர கை தட்டுங்க. பெண்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சிங்க குட்டிய சார் இந்த ஊர்ல இருக்கவங்க. பாப்பம்மா, நான் கேக்குறேன், சர்வதேச மகளிர் தினம் என்னைக்கு? பெண்கள் வேகமா சொல்லுங்க. மார்ச் 8. நல்ல பெண்கள் ஜோர நீங்களே கை தட்டுங்க. அடா அடா அடா. இப்ப அறிவாளிகள் தானே நீங்க? ஆமா, நீங்க அறிவாளி நடுவர் தானே? உங்க சார்பா உங்களையும் இந்த ஊர்ல இருக்கிற ஆண்களையும் கேக்குறேன். சர்வதேச ஆண்கள் தினம் என்னைக்கு? 5 என்றதுக்குள்ள சொல்லணும். 1 2 தை 2. தை 2 மாட்டு பொங்கலாச்சே. அத காளமாடு. சர்வதேச தினம் என்னைக்கு? தை 2 காளமாடு. என்ன தம்பி? வெரி குட்ரா, வெரி குட்ரா. சொல்லு. ஆஹா ஆஹா, நவம்பர் 12 சொன்னானே பாரு. 12 எத்தனைடா? நவம்பர் 19. அந்த சொன்ன பாரு. நீ நின்னுடா மனுஷன். சார் ஒரு வாடா இங்க. நவம்பர் 19 ஆம்பளடா. கைதட்டுங்க சார், ப்ளீஸ் சார். ஆம்பள சார், ஆம்பள சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம். டேய் தம்பி சார், இங்க பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ 1 செகண்ட். இதா இருக்காங்க. டேய் தம்பி, நான் உனக்கு யாரு? வெள்ளப்பணியன் யாரு? நான் உனக்கு அத்தை யாரு? சித்தியா? டேய் டேய், நான் உனக்கு யாரு? அத்தை. சித்தியா? அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றியா? பண்ணப்படாது. வந்தவனே என்ன பார்த்து சிரிச்சான் சார். சிரிச்ச உடனே 2 பொம்பளை பிள்ளை இருக்கே, ஒத்த பிள்ளை இவனுக்கு குடுக்கலாம் சவப்பா இருக்குன்னு நினைச்சேன். எப்ப அப்பா பேச்ச கேட்டு சிரிச்சானோ அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாது முடிவு பண்ணிட்டேன் சார். அவனு வந்தவனும் அவன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்? ஆத்தாவுக்கே இவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் மவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கும்னு வேணான்னு முடிவு பண்ணிட்டான். என்ன இதுக்கு மட்டும் அதிக வரவேற்பு வருது? எல்லா வாய் தகராறு நடந்த இடம் தான் சார். நான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு 3 நாளா கழுத்து வலி. ரவீனாக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கால் வலி. எங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு இடுப்பு வலி. என் மஞ்சண்ணாக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டிருக்கிறான். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து சொத்து தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் பேசுறாங்கல்ல சார். நான் கேக்குறேன், மனைவி நலப்பிக்கல், மனைவி நல பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இனிமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்டேன் பேசுறீங்களா சார்? நிம்மதியை தொலைச்ச இடத்துல தேடாம ஏன் இந்த ஊர்ல தேடுறீங்க? நேத்து தேடினமா வேற ஒருத்தி வர்றாமா. யாரு? அவ தங்கச்சி. சார், மனைவிங்கிற உறவு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த ஊர் பெண்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி தர. கை தட்டுங்க பெண்கள்லாம். பெண்களை நான் ஜோரா கை தட்டுங்க. நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருவ. அவங்க நாளைக்கு இங்க குடும்பம் நடத்தணும். அதெல்லாம் நடத்துவாங்க. நான் கேக்குறேன் சார், தருதலைய தரமாக்குறது யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹாட்டா கிட கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவ ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. கட்டுங்க கைய பெண்கள்லாம். மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன குடியால பயலாக்குனது யாரு? மனைவி. சும்மா இருந்தவன லூசு பயலாக்குனது யாரு? மனைவி. 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 ஆம்பளை எல்லாம் கை தட்டுங்க ப்ளீஸ். சார், இந்த கல்யாணம் ஆவத செட்டெல்லாம் சைடுல நின்னு கை தட்டுறீங்க. என்னை விட மொக்க பிகர் தான் உனக்கெல்லாம் பொண்டாட்டி அவரை பாத்துங்க. நீ கவலைப்படாத பங்காளி, இதை விட மொக்க பிகர் தமிழ்நாட்டுல கிடையாது. நீ தைரியமா இரு. சார், நான் கேக்குறேன் சார், இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். நான் காலையில சாப்பிட்டுட்டு கூட போவேன். நான் நாளைக்கு இருந்துட்டு போவேன். நீ இன்னைக்கு இருந்துருவ. நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு காபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா? வேஷ்டி சட்டை. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, பதட்டத்துல அது வந்துருச்சு. மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்தது? மாமியார்ட்ட இருந்து. மாமியார்
எங்க சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு இருந்தாரு. இதெல்லாம் உறவு. உறவு. ரோட்ல போற ஒருத்தவங்கள மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்கிறாரு. சார் எவ்வளவு பணம் சம்பாரிச்சங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம துன்பத்துல இருக்கும்போது துக்கத்துல இருக்கும்போது எத்தனை பேரை சம்பாரிச்சங்கிறத முக்கியம். தொட்டுக்க கைய பெண்களா? அது உண்மை. ஆமா தானே சார்? இங்க பாருங்க, பணம் என்கிட்ட இருக்கும், நாளைக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், நாளைக்கு பஞ்சநாதன் இருக்கும், ஏன் பிச்சைக்காரன்ட்ட கூட பணம் இருக்கும் சார். அது இங்கே கை காட்டுறா. பசிக்குதுன்னா நீ பிச்சைக்காரன் பேசி பேசி என்கிட்ட காட்டுற. பசிக்குதுன்னா ரூபாய் நோட்டை சாப்பிடுவீங்களா சார்? சில்லறைய சாப்பிடுவீங்களா? பசிக்குதுன்னா சாப்பாடு தானே சார் சாப்பிடணும். அந்த சாப்பாடை பரிமாறுறது யாரு? யாரு? மகளோ அம்மாவோ உறவு தான் பரிமாற முடியும். அடுத்தவன் காலை பிடிச்சி வாழறத விட மனைவியோட முந்தான சேலையை பிடிச்சி வாழ்ந்து பாருங்க சார். முந்தானை இருந்தாலும் பிடிக்க போட்டுக்க உர நைட்டி எந்த முந்தானைய பிடிக்க சார்? ஒரு நிமிஷம். பணம் இல்லைன்னா அவன் ஏழை, பணம் இல்லைன்னா அவன் ஏழை, ஆனா உறவு இல்லைன்னா அவன் அனாதை சார். அனாதையா இருக்க விரும்புறீங்களா? நீங்களா கோடீஸ்வரனா இருக்க விரும்புறீங்களா சார்? நான் விரும்புறேன். என்னத்த விரும்புறீங்க? இந்த விரும்புறியான்னு கேட்டா கண்ணாடியும் பொண்டாட்டியும் ஒண்ணு. எப்படி சொல்ற? கண்ணாடியும் பொண்டாட்டியும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டோம். முத்தம் மட்டும் கொடுக்க மாட்டியா? கேக்குறேன் சார். மாட்டி விட்டாங்க. தெரியும், என்கிட்ட தேவையில்லாம் பேசுறதுன்னு சொல்றேன்ல. இதுக்கு தண்ணி குடிச்சிச்சு, இந்த அம்மா தண்ணி இல்லையேன்னு தேடுது. அவன் முழு பாட்டில் வச்சிருந்தா டப்புனு தூக்கி குடிச்சிட்டான். இதை கேட்டாலும் கேட்பாங்க. எப்படிலாம் ஐடியா பண்றாங்க பாருங்க. நான் கேக்குறேன் சார், பணம் தான் முக்கியம் சொல்றீங்கல்ல, பணம் தான் முக்கியம் சொல்றீங்கல்ல, நான் கேக்குறேன், நேத்திக்கு உங்களுக்கு சம்பளம் 25,000 ஓவா 25,000 ரூபாய் வாங்குனீங்கல்ல? வாங்கினேன். நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்கின சம்பளம் 25,000 ரூபாய்க்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? சார் வேலைக்காரிக்குன்னு சொல்லுங்க. ஓ வேலையை காட்டாதா? 25,000 ரூபாயில எத்தனை? 500 ரூபா இருக்கு. 50 500 மாத்தி 50 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுங்க, 50 பேரும் வந்து எந்த ஊர்ல? தேவட்டையில. எங்க ஊருக்கு வாங்க, வெளுத்து விட்டுருவாங்க தெரியுமா? அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு சார். வாழ்க்கையில பணத்தை தொலைச்சவங்களை விட, வாழ்க்கையில பணத்தை தொலைச்சவங்களை விட பணத்துக்காக வாழ்க்கைய தொலைச்சவங்க தானே சார் அதிக பேரு. நான் கேக்குறேன், இங்க பாருங்க, அப்போ நான் மஞ்சண்ணா ஒரு நிமிஷம் இந்த ஊர்ல நான் சொல்றேன். நடுவர் சார், உங்களுக்கு 4 லேடிஸோட சம்பந்தம் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு 4 லேடிஸோட தொடர்பு தெரியுமா? அப்போண்ணா இப்படிதான் வெள்ளந்தியா இருக்க நானே. வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன். நடுவரா உட்கார வச்சனா? ஐயோ மதுமகாளி மாமாச்ச கூட காரி துப்ப மாட்டாங்களா? ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் போட்டு விடுவோம்பா. டேய் எனக்கு நல்லா சூப்பரா 4 பொம்பளைக்கு தொடர்பு இருக்காமல தாளுக்கு. 4 பெண்களோட பாசன் முக்கியம்னா என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன் செல்வண்ணா. உமாநாத்தண்ணா சத்தியம். என்னடா உண்மை? என்ன உண்மை? அவன் பார் 4 பெண்களோட தொடர்பு இருக்கும் இருந்தாலும் பண்ண என்ன சந்தோஷம். நீக்க இருந்தாலும் இப்படி இப்படி இப்படிங்கிறான். தயவு செய்து சிரிப்பா சொல்றது பெருசு இல்ல. எனக்கு 4 பெண்களுக்கு என்ன தொடர்பு? ஒண்ணுக்கே வலிங்க. சொல்லிட்டேன்னு வச்சீங்க, உங்க சம்பளத்தை எனக்கு கொடுத்துருவீங்களா? சொல்லிடுவேன், பப்ளிக்கா சொல்லிடுவேன் சார். இதுக்கு மேல நீ என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அப்பா டேய் அப்படி ஆள் இல்லடா. எப்படி அந்த புள்ள சொல்லுது? என்கிட்ட அத்தாச்சி இருக்கு சார். அத்தாச்சியா? என்கிட்ட அத்தாச்சிகளா உன்கிட்ட இருக்கு. அததான் சொல்றேன், அத்தாச்சியை தான் சொல்றேன். நான் முரட்டு அத்தாச்சி என்கிட்ட இருக்கு. என்னை தடுமாற வைக்கிறதுக்காக நீங்க திசை மாத்துறீங்க என் பேச்ச. அந்த 4 பெண்களோட யார் தொடர்பு சொல்லு. சொல்லிடுவா? நோட் பண்ணீங்க? சொல்லு. நான் சொல்ல நோட் பண்ணி சொல்லு. நீ மஞ்சுநாதனா தண்ணி குடிச்சுக்க, மனசை தேத்திக்க. 1 உன்னை பெற்றவள் எங்க அம்மா. ரைட். உன்னோடு பிறந்தவள் எங்க அக்கா. உனக்காக பிறந்தவள் என் மனைவி. உன்னால் பிறந்தவள் என் மகள். இந்த 4 பேருக்கு உங்களுக்கு சம்மதம் இருக்கா இல்லையா?
நல்ல நல்லா கை வேளை தட்டுங்க என் சார். வயித்துல பீர வார்த்தை எது? பால வார்த்தை உளறிட்டனடா. பெண்ணுங்கிற உறவுலாம் எப்படி தெரியுங்களா? நின்னா குத்து விளக்கு, உக்காந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். நீ பல்ல விளக்கு சார். குப்புன்னு அடிக்குது பேங்காத்துல. எவ்வளவுதான் புருஷன் நீங்க ஓடி ஓடி உழைக்கிறீங்கன்னு சொல்லி பணத்தினால எங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தாலும் அந்த நகை எங்க மூஞ்சில 100 வாட்ஸ் பல்பு மாதிரி தான் எங்க முகத்துல எரியும். ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும் 1000 வாட்ஸ் பல்பு எரியும். தெரியுமா உங்களுக்கு? அது உண்மைதான். உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்பு எரியும். எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் போன பல்பு மாதிரி ஆயிரும். அப்பனா பல்ப மாத்தணும்னு அர்த்தம். பல்ப மாத்த கூடாது, ஓல்டரே மாத்தணுங்கிற சார். பெண்ணுங்கிற ஓவியங்கிறதுனால ஆளாள் வரையலாம் நினைக்காதீங்க. பெண் என்பவள் ஒரு சிற்பம், தெரியுமா நட்டுவரவர்களே? அந்த சிற்பத்தை கற்பமாக்குவது ஒரு ஆம்பளை தெரியுமா? உண்மையான புருஷனா யார்? உண்மையான புருஷன்னா தாலி கட்டினவன். அப்ப சிறந்த புருஷனா யாரு? கூட்டிட்டு வந்தேன். புருஷனா யார் சார்? புருஷனா தாலி கட்டினவன். புருஷனா யார சொல்லவா? எல்லா புருஷனும் பொண்டாட்டிய பார்த்து சொல்வீங்க 3 வேளை சாப்பாடு, நல்லா போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ், உடம்பு சரியில்லைன்னா தேவையான ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்தையும் பண்றமே, ஏன்டி சும்மா சும்மா அப்பா வீட்டுக்கு போறீங்கன்னு கேக்குறாங்கல்ல சார். அந்த புருஷனுக்காக சொல்றேன். உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடை அணிவதோ புருஷன் கிடையாது சார். மனைவியோட உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் தான் உண்மையான புருஷன். தட்டுக்க கையா பெண்கள்லாம் புரிஞ்சுக்காத புருஷனுக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் சார். என்னது? இவளுகளை புரிஞ்சுக்க இந்த சென்ம நம்மளுக்கு பத்தாது. ஒண்ணு இல்ல, நான் பட்டிமன்ற பேச்சாளர். அப்பா கைத்தட்டல் இப்படி வருது. போன மாசம் பட்டிமன்றம் முடிச்சு நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு போனேன். காலிங் பெல் அடிச்சேன், கதவை திறந்தான். பாவம் நைட்டு தூக்கத்துல கதவை திறக்கிறாளே, பாதி தூக்கம் போச்சேன்னு அவளை பார்த்து அப்படின்னு சிரிச்சேன். என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு சிரிப்பாத்தான் இருக்கும் அப்படிங்கிற கிரகம்படா அப்படின்னு தூங்கிட்டேன். மறுவாரம் பட்டிமன்றம் முடிஞ்சு அதே மாதிரி 2 மணிக்கு போனேன், கதவை தட்டுனேன், கதவை திறந்தான். நான் சிரிக்கல. சிரிச்சாத்தான் திட்டுறாளே, இப்படியே இல்லை. என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பியா? அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். நைட் 2 மணிக்கு நான் எவ்வளோ பார்த்து சிரிக்க? இது நீங்க உங்களை புரிஞ்சுக்கிறேன். நாங்க குடும்பம்னா சின்ன சின்ன நேரத்துல சண்டை வரும்போது காலையில சண்டை வந்தா சாயந்தரம் சேர்ந்துணுங்கிறதுக்காக தானே சார். ஏம்மா, குடும்பம்னா சின்ன சின்ன சண்டை வரலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சமாதானம் தான் வருதுன்னா அப்ப வருஷம் பூரா சண்டையா இருந்தா எப்படி விளங்கும் சார்? ஒரு நிமிஷம் தெரிஞ்சுங்க. உறவு என்பது ஒரு புத்தகம், சண்டைங்கிறது புத்தகத்துல ஒரு பக்கம். ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தை இழந்து விட கூடாதுங்கிறதுக்காக தான் சார் இந்த பட்டிமன்றமே நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனைனா பக்கத்து பக்கம் சண்டை வருதுங்கிறது தான் பிரச்சனையே. பக்கத்துக்கு சண்டை வந்தா பக்காவா சமாதானம் ஆகணும்னு அர்த்தம். அதான் நாங்க பக்கத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கோம். அததான் சொல்றேன் சார். இங்க இருக்க மகாராஜனா இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல இன்னைக்கு கலக்குன்னு கலக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் வீட்டுல இருக்கிற உங்க மனைவிங்கிறத மறந்துடாதீங்க. ஒத்துப்பீங்கல்ல? உண்மை சார். நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி என்கிற உறவு வந்ததுக்கு அப்புறம் தான். நல்ல கை தட்டுங்க சார். சத்தியமான வாக்கு. என் மனைவிங்கிற சொந்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இன்னைக்கு லட்சாதிபதியா. இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு. தேவகோட்டையில ஒரு வீடு, என் சொந்த ஊர் கிளியூர்ல ஒரு வீடு. சபாஷ். என் மனைவி என்கிற சொந்தம் வந்த பிறகுதான் எனக்கு இன்னைக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவிங்கிற சொந்தம் வந்ததுக்கு அப்புறம் தான். கைதட்டுங்க சார். உண்மையிலே நான் மறுக்க மாட்டேன், மேடையில போய் சொல்ல மாட்டேன். சூப்பர் சார். என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 போயிடுச்சு சார். இந்த 2 வாடகைக்கு இருக்கவன் காலி பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால விட்டு வச்சிருக்கான். மொத்தம் 70 ஏக்கர் சொத்து 60 போச்சு. இந்த 10 மட்டும்தான் இருக்கு. ஆனால் நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியா வீட்டில் 20 ஏக்கர் தான் இருந்துச்சு. இப்போ அவ வீட்டில் 120 ஏக்கர் இருக்கு. இதை மட்டும் நம்ம ஊரில் கேட்டு சொல்லுங்க போதும் எனக்கு. சார் எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி உங்க பக்கத்துல இருக்காங்கல்ல சார். அவ இருக்கிறதுனால நிம்பிட்டு போச்சு. 7 ஜென்மத்துக்கும் நீதாண்டி என் பொண்டாட்டின்னு சொல்லணும் சார். இதுதான் நான் 7வது ஜென்மம்னு சொல்றேன் அத சார். நீங்க முடிவு பண்ண கூடாது சார். உங்க வீட்ல இருக்கிற உங்க வைஃப் தான் முடிவு பண்ணணும். அப்படியா? அவங்க 7 14 வருஷம் கூட 40 வருஷம் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. வனவாசம் போக முடியாது. எங்கேயும் போக முடியாது சார். என்ன எப்படி தெரியுமா? 7 ஜென்மத்துக்கும் பணம் தான் முக்கியம்னு சொல்றீங்கல்ல சார் மஞ்சுநாதன் சார். எவ்வளவுதான் ஆண்களுக்கு பிக்கல் இருக்கு பிடுங்கல் இருக்குன்னு ஆண்கள்லாம் தண்ணி அடிக்கிறீங்கல்ல, ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? பழகிட்டோம், அடிக்கிறோம். உங்களுக்கு கஷ்டம் தண்ணி அடிக்கிறீங்கல்ல,
அதே மாதிரி மனைவிலாம் சேர்ந்து புருஷன் சரியில்லை, குழந்தைனார் சரியில்லை, உங்க குடும்பமே விலகலன்னு நாங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாடை எனக்கு தெரியாது, என் வாடை உனக்கு தெரியாது. ஆம்பளேட்டா போட்டு ஆளுக்கு பதியா பிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கலாம். சார், குடும்பங்கிறது எப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? இன்னைக்கும் சிக்கனமா உங்க குடும்பத்தெல்லாம் மேல் நோக்கி வளர வைப்பவள் பெண்ணை நிரூபிக்கவா சார்? நிரூபிமா. ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போடுற ஃபுல் காலி பாட்டில் எடுத்து மேல வைங்க. ஃபுல் காலி பாட்டில் என் பக்கம் வைங்க. உன் பக்கம் எதுக்கு? எக்ஸாம்பிள் தானே. நீ பாண்டிச்சேரி கேட்டானுங்க. நீங்க தண்ணி அடிச்ச நேரத்துல, நிதானம் இல்லாத நேரத்துல உங்கள்ட்ட இந்த ஆட்டையை போட்டு நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டுகளை அங்கிட்டு வைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, விடுறதில்ல. 4 பவுன் என்ன பாக்குறீங்க? என்ன சார் 210 ரூபா தேராது. எப்படி உரசாமலே சொல்றீங்க? நான் தேவை ஹோட்டலில் வட்டி கடை வச்சிருக்கேன். ஓ, பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுமே பொம்பளை ஆள் ஒரிஜினலா, நகை ஒரிஜினலா இல்லையா. இந்த பாருங்க, 30 ரூபாய்க்கு 3. வேணாயா, நம்ம வீட்டு ஒரிஜினல் நம்மளுக்கு தெரியாதா? இது நாங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில். இது நீங்க சேர்த்து வச்ச நகை. நான் கேக்குறது சரினா பெண்கள் கை தட்டுங்கக்கா. நம்ம பிள்ளைக்கு கல்யாண காரியம்னா நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா? நம்ம சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸ் ஆகுமா? தட்டுக்கா பெண்கள்ல கைய. ஆயா வரையும் தட்டுறாங்க பாத்தீங்கல்ல. ஒரு ஆயாவுக்கு தட்டத்தானே செய்யுங்க. என்ன இவங்க என்ன கேக்குறாங்க? பிள்ளைக்கு கல்யாணம்னா நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா, நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸ் ஆகுமான்னு கேக்குறீங்க. ஆமா சார். இப்ப கல்யாணம் அடுத்த மாசம். இது 2 வீட்டுல இருக்கு. நைட்டு திருட மாறான், எதை தூக்கிட்டு போவான்? உன்ட்டு போயிரும். நம்மகிட்ட 25 வருஷம் ஆனாலும் அங்கேயே கிடக்கும், ஒன்னும் அசைக்க முடியாது. ஆனா ஏன் வளையல் 4 பவுன் அடகு வச்சுங்க, என் குடும்பமே 1 மாசம் உட்கார்ந்து சாப்பிடும். இத வச்சு எத்தனை குடும்பம் சார் வாழும்? அப்படி நினைக்காத. எப்படி? ஒரு ஃபுல் பாட்டிலால எத்தனை குடும்பம் வாழுது தெரியுமா? எப்படி சார் வாழ முடியும்? ஒரு ஃபுல் பாட்டில கடையில வாங்கினோம்னா அப்படியே குடிக்க முடியாது. 4 லிட்டர் தண்ணி வாங்கணும். தண்ணி விக்கிறவன் குடும்பம் பிழைக்குது. ஓ, ஒண்ணு. இப்ப சைடுல சத்தம் ஏன்பா? என்னமா? இது நான் குடிக்கிறோம்னா 4 லிட்டர் தண்ணி வேணும். தண்ணி விக்கிறவன் குடும்பம் பிழைக்குது. ஒண்ணு. 2 கப்பு வாங்கணும், கப்பு விக்கிறவன் குடும்பம் பிழைக்குது. 2. ஒரு உப்பு கறி வாங்கணும், அது அவன் குடும்பம் பிழைக்குது. 3. ஒரு சுண்டல் வாங்கணும், அவன் குடும்பம் பிழைக்குது. 4. இடையில ஒரு கலரை கலந்து அடிச்சா தான் மூக்குல நெடி இல்லாம சரக்கு உள்ள இறங்கும். 5. இடையில ஒரு ஃபில்டரை இழுத்து விடணும், அப்பதான் சுகமா இருக்கும். 6. ஒரு ஊறுகாயை தொட்டு அப்படின்னா தான் போனது வெளியில வராம இருக்கும். 7. குடிச்சிட்டு இந்த பாட்டில் தூக்கி போட்டோம்னா ஒருத்தன் ஐஸ் வாங்கி திம்பான். 8. உன் நகையால எத்தனை குடும்பம் பிழைக்குது? ஒரு குடும்பம். என் பாட்டிலால எத்தனை குடும்பம் பிழைக்குது? 8 குடும்பம். அப்ப நான் பெரியாளா நீ பெரியாளா? 8 குடும்பத்தை வாழ வைக்கலாம். 8 குடும்பம் வாழும், ஆனா உங்க குடும்பம் போயிடும், பரவாயில்லையா? அங்கேதான் சிக்கலே இருக்கு. நண்பர்களே, தயவு செய்து மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். உங்களை நம்பி உங்கள் வரவுக்காக உங்கள் பிள்ளைகள் காத்து கொண்டிருப்பார்கள். உங்கள் வரவுக்காக உங்கள் மனைவி காத்து கொண்டிருப்பாள். உங்கள் வரவுக்காக உங்களை பெற்ற தாய் தந்தையர் காத்து கொண்டிருப்பார்கள். தயவு செய்து மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். மது அறிந்து விட்டு வாகனம் ஓட்டினால் ஓட்டக்கூடிய வாகனம் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஏற்ற வர்ற ஆம்புலன்ஸு அதை விட ஸ்பீடு குறைஞ்சி 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரும். அதுவும் நம்மளுக்கு ஏதாவது நாய் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளை ஏற்ற வர்ற அமரர் ஊர்தி அதை விட ஸ்பீடு குறைஞ்சி வெறும் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். கடைசியில் நம்மளை இடுகாட்டு கொண்டு போகும்போது நம்மளை கொண்டு போகிற சொர்க்க ரதம் வெறும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். நம்ம குடும்பம் 0 கிலோமீட்டர் ஸ்பீடில் முடிஞ்சு போயிடும். தயவு செய்து மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். நாங்கள் நகைச்சுவையாக இதை பதிவு செய்தாலும், இதை வைத்து ஒருவர் திருந்தினாலும் அது இந்த பட்டிமன்றத்துக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம். குடிகார புருஷன் நைட்டு 10 மணிக்கு வரட்டும் சார். வந்த உடனே வெறு வயித்தோட படுத்தா வயிற்றுல அல்சர் வந்துடும், புழு பூச்சி வச்சிருன்னு சாப்பாடை கொடுத்து போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவான் சார். உங்களை மாதிரி
ஆனா வரும் பொழுது பனியன் கிழிஞ்சி பாதி வேட்டியோட வருவான். அவனுக்கு கூட சாப்பாடை கொடுத்து, ஏன் கிட்டடி போனா கூட எங்க கிட்டடியை கொடுத்து காப்பாத்துறது யாரு சார்? நீ சட்டினி ஒழுங்கா வச்சா என் கிட்டனி போகுது. அப்படியே சாப்பாடை கொடுத்து அந்த மண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு மன்னவனா வாழறவ மனைவிங்கிற உறவு இல்லையா சார்? மன்னவனே மன்னவனே இவ்வளவு பேசுறீங்கல்ல சார், நீங்க காதலிச்சிருக்கீங்களா? காதலிக்கிறது தப்பாம்மா. காதலிக்கிறது போய் யாராவது தப்புன்னு சொல்வாங்களா? அதுக்கு போய் எங்க ஊர்ல அடிக்க வர்றாங்கம்மா. யாரு நடுவரவர்களே? அவளுக்கு புருஷங்கதான். நான் நல்ல காதலை பத்தி கேட்டேன். நான் நல்லா இருக்க காதலை பத்தி சொன்னேன். நானும் காலேஜ் படிக்கும் போது காதலிச்சம்மா. அது என் வாயால தாம்மா கெட்டு போச்சு. நான் காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட ஒரு பொம்பளை புள்ள ஒரு ரோசா பூவை கொண்டு வந்து கொடுத்து, எஸ்கியூஸ்மி மகாராஜா, உங்களை நான் 3 மாசமா காதலிக்கிறேன்னு சொன்னிச்சு. என் வேய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. என்னை காதலிக்கும் போதே 3 மாசமான்னு கேட்டேன். அதோட மண்ணை வாரி தூத்திட்டு போயிட்டான். என் காதலும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. இப்படி காதல் பண்ணா காதல் விலகுமா சார்? காதல்னு நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா காதல் வராத உங்களுக்கு காதல் வரும் நடுவரவர்களே. ஏண்டா மாப்பிள்ள, எனக்கு காதல் வரலைன்னு யாரா சொன்னது? அது வசந்தி இல்ல வதந்தி. நீ ஒரு வசந்தியை கிளப்பி விட்டு போயிடாத. காதல்னு நான் சொல்லுவேன் சார், அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு காதல் வரும். அப்படியா? ஆமா நடுவர். சுகர் வந்தாலும் வருமா? சுகருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல நடுவரவர்களே. ஏய் உட்கார, இவன் இருக்குன்னு சொல்லி என்னை விட மாட்டாமா. அது வேற ஹார்மோன், இது வேற ஹார்மோன். அது வேற ஆறுமுகம், இது வேற. அது வேற ரூட், இது வேற ரூட் சார். அப்படி சொல்லுங்க. இது கடலூர் ரூட்டா? இளமையில வர்ற காதல் கூட சரியில்லாத காதல் சார். முதுமையில வர்ற காதல் தான் உண்மையான காதல். அப்ப சொல்லு, அவனுக்கு நெருக்கி 70 பிடிக்க போது எதுவும் வருதான்னு கேளு. சொல்லித்தரேன் சார். அடி வயித்துல இருந்து அங்கேருந்து சொல்ல முடியாதுமா. ஏன் நடுவரவர்கள்? எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கு. என்ன ஆபரேஷன்? அதை சொன்னா புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது. என்னாச்சு? போன மாசம் என் பொண்டாட்டி காய்ச்சல் வந்துருச்சு. மதுரைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். டாக்டர் என் பொண்டாட்டி கையை பிடிச்சி, ஆம்பளை தாண்டா பிடிக்கணும், லூசு போயிடலாம், பேசாம காய்ச்சல் ஓவரா இருக்கு, 1 வாரம் பெட்டில் இருக்கட்டும், நீங்க பொங்க நரசு பாத்துக்கிறோம்ட்டாரு. கிளம்புனமா நைட்டு 10 மணிக்கு மேல எங்க ஊர்ல பஸ் கிடையாது. படுத்து கிடந்துட்டு காலையில பஸ்ல போகணும்னு ஆஸ்பத்திரி வெளியில ஒரு டச்சர் போட்டிருந்தாங்க. அதுல படுத்தவன் அசந்து தூங்கிட்டம்மா. நீங்க ஆளை மாத்தி ஆபரேஷனுக்கு வந்து உள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு காலையில 5 கிலோ அரிசியும் 1200 ரூபா காசும் கொடுத்தாங்க. அப்புறம் தான் தெரியுது எனக்கு அந்த ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடு. உங்க வேலையை பாருங்க, அதெல்லாம் டாக்டர் பிடிச்சு விடலான்ட்டார். அப்பனா அடி வயித்துல இருந்து வேணாம், கொஞ்சம் மேல தையல் பக்கத்துல இருக்கு, அதுக்கும் மேல ஏப்பம் தான் வரும். அப்பனா இதயபூர்வமா சொல்லித்தர நடுவரவர்களே. என்ன தேடுறீங்க? ஆட்டை தேடுறேன். ஹார்ட் டாக்டரை போய் பாருங்க. ஆட்டு டாக்டரை பார்த்தேன், ஒரு சென ஊசி போடுறேங்க. யாருக்கு? ஆட்டுக்கு தான். இப்ப நான் சொல்லி தரேன் சார். லவ் ஃபீலிங்ஸோட, ரொமான்டிக் லுக்கோட, ஹஸ்கி வாய்ஸ்ல, விஸ்கி தலைவலிக்கு, பெப்பி ஃபீலோட, உங்க மனைவியை நினைச்சு மரியாதை கட்டணும். ஏன்? அவள் நினைச்சா காதல் வராது, ஒரு கருபாடு வராது. மனைவியை நினைச்சாதான் காதல் வரணும் சார். எனக்கு வராதே. ஏன் சம்பளத்தை தரங்க? யாருக்கு நீங்க சம்பளம் இல்ல? யாருக்கும் இல்லையா? அப்ப ஒரு நிமிஷத்துல காதல் வரணும்னா நீங்க யார வேணாலும் நினைச்சீங்க. யார நினைக்கிறது இந்த நேரம்? மாமா நான் போகிறேன். நீங்க பக்கமே திரும்ப கூடாது. 6:30 என்ன? லவ் யூ. என்னது இம்பாலா பிரியாணி எழுதிருக்கா? நம்மளுக்கு எல்லாம் கட்டு முடியாது. என்ன என்ன வேணும்? லவ் சார். போயிரு, பெரிய மனுஷி தானே, அதான் செய்யப்படாத. அவன் திட்டுவான், போயிரு. ஒரே ஒரு தடவை சார். இது என்ன முட்டாயா கேக்குற? ஒரே ஒரு தடவை அந்த அமுக்குறான் பார்ப்போம். நல்ல பிள்ளைங்க போய் ஓடி ஓடி என்ன பத்தி வேணாம் சார். அப்பெல்லாம் சொல்ல, இப்படித்தான் சொல்ல. ஜிபே கேக்குறேன். இந்த நேரத்துல யார நினைச்சா காதல் வரும்? நைட் ஆகி போச்சு. நான் நினைச்சுக்கிட்டேன். நினைச்சுக்கிட்டீங்களா? நான் நினைச்சுக்கிட்டேன். நினைச்சு தெரிஞ்சாலும் கைதிட்டுங்க பார்ப்போம். நான் யாரை நினைச்சேன்னு தெரிஞ்சாலும் மட்டும் கைதிட்டு. அது எப்படிங்க மனசுல நினைச்சது வெளியில? ஒரு மனுஷனோட மனசு ஒரு மனுஷனுக்கு தெரியாமலாம் போயிடும். அப்ப நினைச்சுக்கிட்டீங்க. நினைச்சுக்கிட்டேன். இப்ப நான் சொல்லி தந்தா உங்களுக்கு காதல் வரும். இப்ப சொல்லி தங்க லைட் ஆயிக்கோங்கன்னா யாரா சைக்கிள்ல வாழ்ட்டி பிடிங்கி விட்டது? நல்லா சாங்கா சொல்லுமா? காதல்.
இது என்னடா அது கரூர் மேம்பாலத்துக்கு கீழே உட்காந்து பண்ற மாதிரி இருக்கு, நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லுமா. என் மாமா முத்துவை நினைச்சாதான் எனக்கு காதலே வரும். அவர் மட்டுமே நினைத்து சொல்லு. மாமா வீட்டுல தூங்கிட்டு இருப்பாரு. எந்த வீட்டுல தூங்குறானோ? பெட்ரூம்ல தான் தூங்கிட்டு அதான் இருப்பாரு. எங்க பெட்ரூம்ல தெரியலையே. நீ தினம் பை தூக்கிட்டு வந்துடுற. இப்போ நான் வீடியோ கால் பண்ணியிருந்தேன். ஆமாம்மா தூங்கிட்டு தான் இருந்தாரு. அதான் எங்க தூங்குனாருங்கிறத பிரச்சனை. இப்ப மாமாவை நினைச்சிட்டேன். காதல் இதே மாதிரி சொல்லணுமா? ஐஸ். உள்ள உட்காந்து பாக்குறாங்க. பா போயிரு. நீ பயப்படாம போருக்கு போறாரு வழியா. நீ எல்லாம் பேசிட்டாயில போ. சார் போயிட்டு வரவா? இன்னும் போகலையா? போ போ மெதுவா மெதுவா இப்பால. காதல் என்ன வந்துச்சு சொல்லுங்கடா. நான் வேற 3 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு. காதல் வரணும்னா ஒரு பெண்ணுங்கிற உறவு பூஜை கேத்த பூ வரணும் சார். ஆஹா, அழகான ஆண் எங்களுக்கு துணையா வேணாம். அழ வைக்காத ஆண் தானே சார் எங்களுக்கு துணையா வேணும். அடிச்சா கூட வலிக்காது சார். நீங்க எல்லாம் நடிக்கும் போதுதான் சார் எங்களுக்கு வலிக்குது. நடிக்கத்தானே போக முடியிருக்கு. அந்த பூஜை கீத்த பூ எப்படி இருக்கும் தெரியுமா? பூஜை கீத்த பூ இது. நேரத்தின் அருமை கருதி ஒரு விஷயம் சொல்லி டக்குன்னு முடிக்கிறேன் சார். இந்த பூமியே ஒரு வாடகை வீடு சார். இன்னைக்கு நான் மேல போறேன்னா பின்னாலே நீங்க 4 நாங்க ஏன் வர்றோம்? நொப்புன கூட்டிட்டு போ. ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல ஒட்டாது. ஆடி அடங்கி படுக்கும் போது 5 ரூபா காயினா 1 ரூபா காயினா நெத்தில வந்து விழும். இங்க ஹாட்டாத இங்க ஹாட்டு. பணத்தை சேர்த்து வச்சா பின்னால வாழ்ந்துடலாம். வாழ்க்கையை சேர்த்து வச்சா பின்னால வாழ முடியாது சார். ஆடு செத்து போனா கிலோ கறி 800 ரூபாய். கோழி செத்து போனா 250 ரூபாய். மனுஷன் நம்ம செத்து போனா எவ்வளவு சார்? எவ்வளவு? 1 ரூபாய். ஒன்னத்தினாலும் நம்ம உடம்ப புழுதானே சார் திங்க போகுது. நார்த் இந்தியாவுல ஒரு பிச்சைக்கார 1.25 கோடி தலைமாட்டில வச்சுட்டு செத்து போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சரி, ஒருத்தன் செத்து கிடக்கும் போது வயிற்றுல அடிச்சுட்டு அழுவறதுக்கு ஒரு உறவும், நெஞ்சில அடிச்சுட்டு அழுவறதுக்கு ஒரு உறவும், கால்ல நின்னு அழறதுக்கு ஒரு உறவும் எவனுக்கு இருக்கோ அவன் தான் மிகப்பெரிய பணக்கார கோடீஸ்வரன் சார். விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் தங்கமா வைரமா கிடையாது. உண்மையான உறவு சார். அந்த உறவை நினைக்கும் பொழுது கூட மனசு மட்டும் இல்ல, முகம் கூட அழகா இருக்கும் தெரியுமா? இங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் சார். நான் மிகப்பெரிய விவசாய வீட்டு குடும்பத்தை சேர்ந்த பொம்பளை பிள்ளை. கல்யாணம் பண்ண வீட்டுல 30 நெல்லு விளையுது சார். மிகப்பெரிய கோடீஸ்வரர் வீடுங்கிறதுனால நான் செத்ததுக்கு அப்புறம் என் புருஷன் சம்பாரத்திலையோ என் மாமனார் பரம்பரை சொத்துலயோ பட்டு புடவை கட்டி சுடுகாட்டுக்கு இட்டு போக மாட்டாங்க சார். என் பிறந்த வீட்டுல இருந்து என் அப்பா வீட்டுல இருந்து ஒரு கோடி துணி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க கோடியவே எடுக்க முடியும்னா அப்படிப்பட்ட கோடி ரூபாய்க்கு போறமானது கோடி துணி இல்லையா நடுவர் அவர்களே? சுமங்கலியா செத்து போக நினைக்கிற ஒரே இடம் மனைவிங்கிற உறவு சார். நாங்க என்ன நினைப்போம்? ஒரு 40 வருஷம் உங்களோட வாழ்ந்து 3 பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா நினைப்போம்? சுமங்கலியா செத்து போனதுக்கு அப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு, நடுமக வீடு, மூத்த மக வீடுன்னு நீங்க எல்லாம் லோலா அலையறத விட நாங்க அம்மங்கலியா இங்க இருந்து புருஷனை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இடம் மனைவிங்கிற உறவு நடுவர்களே. அப்படிப்பட்ட உறவுதான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, அருமையான பேச்சு. நேரம் முழுமையான சுருக்க சொல்லியாச்சு. ஏன்னா இன்னைக்கு 6 பேச்சாளர்கள், இன்னும் 4 பேர் பேச வேண்டியது இருக்கு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாண்டிச்சேரி கௌதமிக்கு. அருமையா பேசுறாங்க. என் தம்பி இந்த ஃபேன் முதல்ல இது வரைக்கும் சுத்திச்சு, இப்ப அங்கிட்டே சுத்திக்கிருச்சா எப்படின்னு கேட்குறேன்.